ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 10th அரசு தேர்வை மாணவர்கள் எழுதி நிறைய பேர் பாஸ் ஆகியிருப்பாங்க, ஒரு சில பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. ஃபெயில் ஆனவங்க எப்படி திருப்பி எழுதுறது, ஃபீஸ் கட்டணம் எவ்வளவோ, எந்த வழியில் நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசு தேர்வு இயக்கம் ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்காங்க. நடைபெற உள்ள ஜூலை 2024 10ஆம் வகுப்பு துணை தேர்வுகளுக்கு ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த வருகை புரியாத தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனி தேர்வர்களிடமிருந்தும் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 2024 நீங்க எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்களும் இல்ல எக்ஸாமுக்கு அட்டென்ட் பண்ணாதவங்களும், அது மட்டும் இல்ல 2021 22 23 நீங்க எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்களும் இல்ல எக்ஸாம் எழுதாதவங்களுக்கும் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பிக்கும் வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொது தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று 16/5/2024 முதல் 1/6/2024 வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு ஏப்ரல் 2024 நீங்க தேர்வு எழுதியிருப்பீங்க, ஒரு சில பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க, இல்ல எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 16/5/2024 முதல் 1/6/2024 வரை நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அங்கே போய் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தனி தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க 2021 22 23 எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருப்பீங்க, இல்லைன்னா தேர்வு எழுத தவறி இருப்பீங்க. அவங்களுக்கு 16/5/2024 முதல் 1/6/2024 வரை கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க 2021 22 23 ஃபெயில் ஆயிருந்தாலோ இல்ல நீங்க எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணலைன்னாலோ மாவட்ட வாரியாக உள்ள சர்வீஸ் சென்டர்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க பிராக்டிகல் அட்டென்ட் பண்ணலன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் பிராக்டிகலை கொடுத்திருக்காங்க. 10th ஜூலை 2024 நீங்க தேர்வு எழுதி இருப்பீங்க. சில பேர் பிராக்டிகலுக்கு அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, சிலவங்க எழுதி ஃபெயில் ஆயிருப்பீங்க. ஏற்கனவே 2012 நீங்க எழுதி ஃபெயில் ஆயிருந்தாலோ இல்ல நீங்க அட்டன் பண்ண தவறி இருந்தாலோ 16/5/2024 முதல் 24/5/2024 வரை தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு சென்று கட்டணம் ரூ.125 கட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க பிராக்டிகல்ல ஃபெயில் ஆயிருந்தாலோ அட்டன் பண்ணலைனாலோ நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கல்வி அலுவலகங்களுக்கு சென்று 125 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீட்டை நீங்க காணிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பிராக்டிகல் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தனி தேர்வர்கள், அதாவது 2021 22 23 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அவங்க நோடல் சென்டருக்கு போக வேண்டியிருக்கும். அங்கேருந்து ஒப்புகை சீட்டை வாங்க வேண்டியிருக்கும். வாங்கிட்டு உங்க பழைய மார்க் லிஸ்ட் அப்புறமா இந்த ஒப்புகை சீட்டை நீங்க ஆன்லைன் வழியா அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வு மையங்களை கொடுத்திருக்காங்க. மாவட்ட வாரியா அதை கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இன்ஃபர்மேஷனை www.dge.tn.gov.in என்கிற வெப்சைட்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸை கொடுத்திருக்காங்க. தேர்வு கட்டணம் 125 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா நீங்க 195 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் தக்கால் முறையை கொடுத்திருக்காங்க. சிறப்பு அனுமதி திட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 16/5/2024 முதல் 1/6/2024 வரையிலான நாட்களில் ஜூலை 2024 10ஆம் வகுப்பு துணை தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டண தொகையுடன் 3/6/2024 மற்றும் 4/6/2024 ஆகிய நாட்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்க 16/5/2024 முதல் 1/6/2024 வரை நீங்க எக்ஸாம் ஃபீஸை கட்ட தவறிட்டா 3/6/2024 4/6/2024 உங்களுக்கு தேர்வு கட்டணம்
கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக அனுமதி கட்டணம் வந்து 500 நீங்க கட்ட வேண்டியிருக்கும். நீங்க அப்ளை பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா டைம் டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2/7/2024 தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் இருக்க போகுது. 3/7/2024 உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்க போகுது. 4/7/2024 மேத்தமேட்டிக்ஸ் இருக்க போகுது. 5/7/2024 சயின்ஸ் இருக்க போகுது. 6/7/2024 உங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து இருக்க போகுது. 8/7/2024 சோசியல் சயின்ஸ் வந்து இருக்க போகுது. இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க கிளியரா பார்த்து அப்ளை பண்ணுங்க. இந்த பிடிஎஃபோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.